நான் ரயில்வே ஒரு நாள் ட்ரைனிங் இருந்தேன், அதுக்கப்புறம் தான் ஐஆர்எஸ்க்கு வந்தேன் இந்தியன் ரயில்வே சர்வீஸில் இருக்கும்போது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயி பாஸ் ஒன்று உண்டு, செகண்ட் ஏசியில் போகிற மாரி பாஸ். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன், அவங்க ஒய்ஃபு, அவங்க குழந்தைங்க தான் அலௌடு, அவங்க அம்மா அப்பாவுக்கு அலௌடு இல்லை. பெரும்பாலும் ஆஃபீஸுக்கு சேர்றவங்க 22 வயசில் சேருவாங்க, 23 வயசு வருவாங்க. அப்போ பெரும்பாலும் கல்யாணம் ஆகிருக்க மாட்டாங்க. சரி, அம்மா அப்பா ஏசியில் செகண்ட் ஏசியில் கூப்பிட்டு போகலான்னு யாராவது ஆசைப்பட்டா ரயில்வே ஓன்ட் அலோவ். ஏன்டா அந்தமாரி ஒரு பாஸ் சிஸ்டம் இப்படி அலோவ் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா, பிரிட்டிஷ் கான்செப்டில் அம்மா அப்பாவுக்கு அந்த கான்செப்டே கிடையாது. அம்மா அப்பாங்கிறது ஒரு ஃபேமிலியே கிடையாது. அவனை பொறுத்த மட்டும் டிட்டாச் ஆயிடுவாங்க. அவன் இண்டிவிஜுவல். ஒய்ஃப் டிபெண்டாக இருக்கிறதால பாஸ் கொடுக்க சொல்கிறான், குழந்தைங்க டிபெண்டாக இருக்கிறத பாஸ் கொடுக்க சொல்கிறான். அதுவுமே மேரிடானா கிடையாது. ஸோ அது பிரிட்டிஷ் கான்செப்ட். இப்போ நம்ம இந்தியன் கான்செப்ட் அப்படி இல்லை. இந்தியன் கான்செப்ட் நம்ம தாத்தா பாட்டிலேருந்து எடுத்துட்டு வருவோம், அம்மா அப்பா எடுத்து வருவோம். ஸோ நான் இன்ஃபேக்ட் அந்த ட்ரைனிங்கில் இருக்கும்போது ஒரு ப்ரோக்ராமில் ரயில்வே மினிஸ்டர்கிட்ட சஜஸ்ட் பண்ணோம், சார் இந்த மாதிரி ரயில்வே பாஸில் வந்து டு பி அம்மா அப்பாலாம் இன்க்ளூட் பண்ணோம் அந்த ஃப்ரீ பாஸ் ஸ்கீமில். சரியா? இப்போ எம்பிஸ்க்கு ஃப்ளைட் டிக்கெட் இருக்குது, அதில் அவங்க அம்மா அப்பா சேர்க்க முடியாது. அவங்க ஹஸ்பண்டை சேர்த்துக்கலாம், ஒய்ஃபை சேர்த்துக்கலாம், குழந்தைங்களுக்கு ஒரு டிபெண்டாக இருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது பிரிட்டிஷ் கான்செப்ட். அதே மாதிரி தான் நம்ம இன்கம் டேக்ஸ் அலோவன்ஸ் ஸ்கீமும் வரும்.